1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 2 மற்றும் 3 வசனங்களை படிக்கிறேன். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இங்கே பேதுரு தெளிவாக சொல்கிறார், சகல துர்க்குணத்தையும் புறங்கூறுதலையும் பொறாமையையும் இங்கே ஒழித்து விடுங்கள், வஞ்சகத்தை ஒழித்து விடுங்கள் என்று பேசுகிறார். நாம் சில நேரங்களில் பொறாமை என்ற ஒரு குணம் நமக்குள்ளாக நம்மளை அறியாமலேயே கூட இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் அதை ஆராய்ந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் எதற்காக வருகிறது? நான் ஏன் இப்படி துன்பப்படுகிறேன்? என் சிந்தனை ஏன் இப்படி மோசமாகிக் கொண்டே இருக்கிறது? அல்லது ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு தரமற்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறதே என்பதை நம்மை நாமே எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே சரி பண்ணுகிற வேளையில் அங்கே தேவன் நியாயம் தீர்க்க தேவையில்லை என்று படிக்கிறோம். நாம் சத்தியத்திற்கு முன்னாக நம்மை நாமே பார்க்கும் பொழுது நம்முடைய குறைகளும் தெரியும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் என்பதை வேத வசனத்தின் மூலமாக, வேத வசனமாகிய கண்ணாடியின் மூலமாக நாம் நம்மை நாமே பார்த்து கொள்ள முடியும் என்று யாக்கோபு நிருபத்தில் படிக்கிறோம். இங்கே பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இப்படிப்பட்ட துர்க்குணத்தை, இப்படி கபடத்தை, வஞ்சனையை, பொறாமைகளை, எல்லா புறங்கூறுதலை ஒழித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, இங்கே கெட்டது செய்யாதீங்க என்று மட்டும் வேதம் சொல்ல கிடையாது, தீமை செய்யாதே என்று சொல்ல கிடையாது, நன்மை செய்யுங்கள் என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டுமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பழி மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பேசுகிறார். பாருங்க, தப்பு பண்ணாத, தப்பான வழியில் நடக்காத என்று மட்டும் வேதம் போதிப்பது கிடையாது. சரியான பாதையில் நடங்க அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது என்ன சரியான பாதை? தேவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பழி மீது வாஞ்சியாயிருப்பது. ஆமேன். அப்படிப்பட்ட மனிதன், இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிற மனிதன், அவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், எல்லாவற்றிலையும் அந்த மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வளர்ச்சியை யாருமே தடை பண்ண முடியாது. என்றால் தேவன் தம்முடைய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் எல்லா நன்மைகளையும் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.